அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் டோனட் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு போன்லெஸ் தான் எடுத்துருந்தேன். போன்லெஸ்ஸை நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்க கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சூப்பு வடித்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பு இருக்கட்டும். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் சிக்கனை நல்லா உதுத்து உருளைக்கிழங்க நல்லா மசித்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வெண்ணெய் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் வெஜிடபிள் போட்டுக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸு, குடமிளகாய் போட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம். லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் வேக வச்சு சூப்பும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். லெமன் லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். சீஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீஸ் போட்டுக்கோங்க. வெங்காயத்தாள் போட்டு நல்லா கலந்துட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டும் போது கையில் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து மைதா மாவை லைட்டாக நம்ம தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது வந்து ரோஸ்ட்டு பண்ண சேமியா. இதில் நம்ம வந்து பிரட்டி எடுப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. ப்ரெட் க்ரம்ஸு அந்த சேமியாவில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டோனட் ரெடி பண்ணலாம். இப்போ அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சேமியாவில் போட்டுக்கலாம். இதை நல்லா பெரட்டிட்டு இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் லைட்டாக பொரிச்சாவே போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாம் வெந்தது தான். அதனால் இந்த ப்ரெட் க்ரம்ஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம்.